அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அனைத்து வளன்களும் உங்களுக்கு கிடைக்க அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் அருளட்டும். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு கருவியாக, எனக்கே அவர்தான், நான் அவரோட கருவி தான். உங்களுக்கு ஏதாவது என் வழியாக ஒரு தெளிவு, ஒரு புரிதல், இந்த ஆண்டு எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு புரிதல் கிடைக்க அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரியட்டும்னு இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்து கொண்டு, இப்போ விஸ்வாவசு ஆண்டுக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம். கொஞ்சம் லேட்டாக போட்டாலும் அவங்களுக்கு ஒரு தெளிவு, ஏன்னா இப்போ தானே போன இது ஒரு 1 or 2 days லேட் ஆகுது. இந்த எடிட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் இதாகும், அதுதான். மற்றபடி இந்த வருடம் இப்போ தான் ஆரம்பிக்க போது ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இந்த ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபியோட நோக்கமே என்ன மாதிரி எண்ணங்கள், என்ன மாதிரி உணர்வுகள் உங்களுக்கு வரும், என்ன மாதிரி சூழல் இருக்கும், நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது புரிதல் ஏற்படுறது தான் அந்த ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபியோட நோக்கமே. இப்போ இந்த ஆண்டுக்கான பொது பலனை பார்த்துட்டு அடுத்து 12 ராசிகளுக்கான பலன்களை இந்த வீடியோவில் வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த விஸ்வாவசு ஆண்டு. விஸ்வாசமாக இருப்பா அப்படின்னா நேர்மையாக இரு, ஒழுங்கா இரு, உண்மையா இரு, ஒரு பண்பாளரா, நேர்மையான பண்பாளரா, ஒரு ஒழுங்குள்ளவன், நியாயம் உள்ளவன் அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி தான் நம்ம இருக்கணும் இந்த ஆண்டு. அந்த இதை இப்பயே நம்ம ஐடியா பண்ணிக்கணும். ஒரு தயால குணம் வச்சுக்கணும். பெரிய ஆள், நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடாது. தயால குணம்னாக்க இருக்கிறது அப்படியே, தனக்கு மிஞ்சி தான் தான தர்மங்கிறத லௌகீகவாதிகள் எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, முதல்ல நம்மளை கவனிச்சுக்குவோம், நம்ம சாப்பிட்டுக்குவோம், மீதி இருக்கிறத தானம் பண்ணுவோம் நம்மளுக்கு இருந்த பிறகு. அதே ஞானிகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனக்கு மிஞ்சிய தான தர்மம், தனக்கே வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க, முதல்ல நீங்கள் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத சாப்பிடுவோங்கிற மனநிலை. அது தயாளத்து குணத்துக்கு அது ஒரு உதாரணம், அது உச்சம். இது தயாளம் கிடையாது. ஓரளவு நீங்கள் பூர்த்தி செஞ்சுட்டு மீதியை கொடுக்கறது ஓரளவு தானம், அவ்வளோதான். பெரிய தயாள குணம் இல்லை, தன்னையே இழக்கக்கூடிய தன்மை இல்லை. ஆனால் இந்த ஆண்டு அப்படி இருக்கணும், தயால குணமாக, அப்படி தன்னையே கரைத்து கொள்வது மற்றவர்களுக்காக, அப்படி நீங்கள் மாறணும். அப்போ தான் உங்கள் ஆன்மா புனிதமடையும், உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். பயங்கர மரியாதை, சந்தோஷம், பெரிய அளவுக்கு பவர், அதிகாரம், பலரையும் ஆளுமை பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் கிடைக்கும். ஸோ விஸ்வாவசுனாலே நேர்மை, உண்மை, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பெரிய இது மாதிரிலாம் அது ஒரு தயால குணம் எப்படி வரும்னாலே, மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்னாலே நிறையா இருந்தால் தான். நான் அது பல வீடியோவில் உதாரணமே சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு 2 சாக்லேட் 4 சாக்லேட் தான் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒழிச்சு வச்சு சாப்பிடும். நம்ம பின்னாடி தேவை நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு ஒழிச்சு வச்சுக்குவோம். அதே குழந்தைக்கு ஒரு 20 சாக்லேட்டை கொடுத்தீங்கன்னா ஒரு 10 சாக்லேட் 15 சாக்லேட்டை ஒதுக்கிட்டு அட்லீஸ்ட் 5 இல்லை 10 பாதியாவது வெளியில் கொடுக்கும், மற்றவங்களுக்கு கொடுத்து விடும். இதே அதுக்கு 50 இல்லை 500 இல்லை ஒரு பாக்கெட்டே, ஒரு 500 சாக்லேட், 5 பாக்கெட் 10 பாக்கெட்டுன்னு வரட்டும், உங்கள் மனநிலையும் அப்படி தான் இருக்கும். அவ்வளோ நிறையா வர்றப்ப தான் சாப்பிட மாட்டாங்க, ஃபுல்லாகவே மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அந்த பெருமை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பார்த்ததே திருப்தி, நம்மளுக்கு கிடைச்சதே திருப்தின்னு வந்துடும். அது மாதிரி தான் சமைக்கிறவங்களையும் பார்த்தீங்கன்னா, சமையல் பண்ணுறப்பயே அந்த வாசனையெல்லாம் இது பண்ணிவிட்டு அவங்க சமைச்சது மற்றவங்க நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, தேவாமிர்தமாக இருக்கும்பாங்க. ஆனால் அந்த சமைச்சவர் சாப்பிட மாட்டார், மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது, எனக்கு வேண்டாம்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் தயால குணத்தை வளர்த்துக்கிற ஆண்டாக இருக்குது. நிறைய உங்களுக்கு கிடைக்கணும்னா நேர்மையாக இருங்க, ஒழுங்காக இருங்க, விசுவாசமாக இருங்க, நன்றி உணர்வோடு இருங்க. இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு நீங்கள் ஒரு ராஜாவாக மாறுவீங்க, ஒரு அரசன் போல வாழுவீங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த விஸ்வாவசு ஆண்டு அதற்கு ராஜாவாக யார் வர்றார்? சூரியன் ராஜா தான். அப்போ அந்த பெருந்தன்மையாக நடக்கிறது, தயாளமாக நடக்கிறது. ஏன்னா ராஜான்னா நிறைய செல்வம் தான் இருக்கும், அப்படியே கொடுப்பாங்க, இந்த பாரி வள்ளல் போல அப்படிலாம் ஒரு தன்மை வரும். அடுத்து மந்திரியாக வர்றதும் அவர் தான். அவர் யார் சொல்லியும் அவர் கொடுக்கறத தடுக்க முடியாது. மந்திரி குருவாக
பொதுவாக குரு தான் மந்திரியா வருவார். அறிவாளிகள். ஒரு அரசன் ஒரு அறிவாளியை தான் மந்திரியா வச்சுக்குவாங்க. பட் விஸ்வாவசு ஆண்டுக்கு அந்த மந்திரியாகவும் சூரியனே வருகிறார். தன்னையே இழக்கிற மாதிரி அப்படியே எல்லாத்தையும் கொடுக்கறது. அதை தான் பாரி வள்ளல் போல அப்படின்னு. நீங்களும் அந்த மனநிலையை வச்சுக்கோங்க. நீங்க ராஜாவாக ஒரு சூரியனாக அதிகாரம் படைத்தவர்களாக மாறுவீங்க. அதை பார்த்துக்கணும். மேகாதிபதியாகவும் சூரியன் வருகிறார். அது பார்த்தீங்கன்னாக்கா மேகம்ங்கிறது அடிக்கடி வரும், மறைக்கும். சூரியனே பார்த்தீங்கன்னா தெரியும். திடீர்னு அப்படியே சூரியனை மறைக்கும் மேகங்கள். திடீர்னு அப்புறம் வெளிச்சம் வரும். ஒரு இடத்துல இருட்டா இருக்கும், இன்னொரு இடத்துல வெளிச்சமா வெயிலா இருக்கும். அடுத்து இந்த இடம் வெயிலாகும், அந்தாண்ட மாறும். இப்படி இந்த மாதிரி ஒரு நிலையற்ற தன்மையும் அந்த சூரியன் கொடுப்பார். சூரியன் நிலையானவர். அறிவியலாளர்கள் சொல்றது அது ஒரு நட்சத்திரையா, அது கோள்னே சொல்றது ஜோதிடத்துல தப்பும்பாங்க. அந்த கதையா நம்ம அப்புறம் வச்சுக்குவோம். சூரியன்கிறது நிலையானது. அவரே மேகாதிபதியாகவும் வர்றதால நிலையற்ற வகையில திடீர்னு ஒரு இடத்துல சுல்லு வெயில், ஒரு இடத்துல லைட்டா, இதே மாதிரிதான் நம்மளுக்கு உணர்வுகள் வரும். அதை பார்த்துக்கணும். ஏன்னா மேகாதிபதியாகவும் சூரியன் வருகிறார். சேனாதிபதியாக யார் வர்றாருன்னா சனி பகவான். அது கொஞ்சம் வீக்கு. சூரியன் சனி ரெண்டுத்துக்கும் ஆகாது. சூரியன் ராஜான்னா இது வேலைக்காரன். அது ஒளி. சூரியன் வெளிச்சம் ஒளி அப்படின்னா சனி பகவான் இருட்டு. அப்ப செயல்பாடுகளில் அறியாமை வரும். அதை பார்த்துக்கணும். அதுவே யோக நிலையில இருந்துட்டு பண்ணீங்கன்னா மற்றவங்க லௌகீகவாதிகள் தான் அறியாமை, அவரு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்றாரியா அப்படின்னு சித்தர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. சித்தர்களா வேற மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சனி பகவான் வருவதால நீங்க இறங்கிக்கணும். உங்களுக்கு மரியாதை என்னதான் கிடைச்சாலும், மற்றவங்க மதித்தாலும், நீங்க ராஜா மாதிரி ஈகோவா பிஹேவ் பண்ணீங்கன்னாக்கா அது 4 அகந்தை தான் அத்தனை கர்மாவுக்கும் பிரச்சனைக்கும் காரணமாகும். இந்த ஈகோ வரவே கூடாது. ஒரு சனி பகவான் மாதிரி இறங்கி நீ வேலை செஞ்சுக்கணும். மற்றவங்க இருங்க நீங்க ஏன் வேலை செய்றீங்க, நான் பார்த்துக்கிறோம், நீங்க சொன்னா போதும் சார் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னா கூட ஒரு பாஸா இல்லாம லீடரா மாறிக்கணும். ஆக்ஷன்ல நீங்களும் இறங்கணும். நீங்களும் ஒரு வேலைக்காரனா. சில வயல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை தொழிலாளி இண்டஸ்ட்ரியில எல்லாம் பார்த்தீங்கன்னா, முதலாளியே ஒரு ஒர்க்கர் மாதிரி இறங்குவார். விவசாய நிலத்திலையும் அந்த ஓனரே இறங்கி வேலை செய்கிறது அந்த வேலை ஆட்களோட. அப்படிலாம் இருக்கும். அதே போலதான் ஒரு தொழிலாளி போலயே முதலாளி இறங்குவார். கோட் ஷூட்டை கழட்டி வச்சுட்டு இறங்கி மிஷினை ரிப்பேர் பண்றது பார்க்கறதுன்னு இறங்குற வேலையும் செய்வார். அப்படி நீங்க இறங்கி செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். அண்ட் தானியாதிபதியாக செவ்வாய் வருகிறார். அது கொஞ்சம் சுமாரா இருக்கு. இந்த ஆண்டு செவ்வாய் நீச்சமாகிறதால நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல அந்த அளவுக்கு பலம் கிடைக்குமா அப்படின்னா, நம்ம மழை ஓவரா வரும். மேகாதிபதியா சூரியன் வர்றதால டக்குன்னு இஷ்டத்துக்கு மழை வரும், ரேண்டமா வரும். எந்த அளவுக்கு அது விவசாயத்துல ஒரு இதை கொடுக்குங்கிறது ஒரு டவுட்டு. அது மாதிரி செவ்வாய்னா நிலக்காரகன், ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி துறைகளும் கொஞ்சம் சுமாரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீச்ச வீட்டில் போறப்ப. பட் அஸ்ட்ரோமைன் தெரபி கான்செப்ட் படி பார்க்குறப்ப வேகம் கோவம் ஆகாது. யாரெல்லாம் டென்ஷன் பார்ட்டியா இருக்கீங்களோ, உணர்ச்சி வசப்படுறீங்களோ அதை பண்ணக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செஞ்சு நீங்க உங்க வாழ்க்கையே கெடுத்துக்கிற மாதிரி ஆகும். எடுத்தேன் கவுத்தேன்னு திடீர்னு சும்மா தான் சார் அடித்தேன், அவனுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, அவன் இறந்துட்டான், அப்படி இப்படின்னு ஆகி நம்ம வாழ்க்கை பாதையே மாறுற மாதிரி ஆகிடும். மிகவும் கவனமாக இருக்கணும். வேகம் கோவத்தை அறவே காலி பண்ணிடணும். இல்லாட்டி இந்த ஆண்டு நம்ம நிலையற்ற தன்மையாக போயிடும். நம்ம நினச்சி செஞ்சது ஒன்று, வாழ்க்கை வேற பக்கத்துக்கு போயிடும். ஏன்னா இது எடுத்தேன் கவுத்தேன்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன். செவ்வாய்ங்கிறது மோடுமுட்டி கோள். வேகம் கோவம் அது நீச்சமாகறதால வேகம் கோவத்தை நம்ம குறைச்சிக்கணும். சில பேருக்கு தசாபுத்தி படியில மாறும். இந்த ஆண்டு அந்த கோவம் வேகமாக வேண்டாம். கோவம் வருதா, டென்ஷன் ஆகுதா, வேண்டாம். அது பொதுவிலேயே செய்கிறது நல்லது. இந்த ஆண்டு கண்டிப்பாக கோவப்படக்கூடாது. அப்படியே விட்டுருணும். அவன் பண்ணுறதுக்கு அவன் அனுபவிச்சுக்குவான்ட்டு அப்படியே ஒரு ஒரு யோகி போல ஞானி போல பிஹேவ் பண்ணிங்கன்னா அது நேர்மையாக உண்மையாக நடக்கிறப்ப இந்த ஆண்டு 12 ராசிகளுக்குமே மிக சிறப்பாக இருக்கும். இப்போ 12 ராசிகளுக்கும் தனிப்பட்ட பலன்களை பார்த்துருவோம். இப்போது மேஷ லக்னம் அண்ட் மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு அதிர்ஷ்டங்கள் அலைமோதும். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். பெரிய அளவுக்கு இந்த
நான் ஏற்கனவே பொது பலன்ல சொன்ன மாரி இவங்க நடந்துக்கிட்டா, ஏன்னா இவங்க டென்ஷன் பார்ட்டி தான். மேஷ லக்னம், மேஷ ராசிக்கு செவ்வாய் அதிபதி. அதுல வந்து கண்ட்ரோலா, வேகம், கோவம் இல்லாம, ஆணவம், அகங்காரம் இல்லாம இவங்க பிஹேவ் பண்ணா அதிர்ஷ்டம் அலைமோதும். எந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்கள், லாபங்கள் கிடைக்குதோ, லாபமும் கிடைக்கும். ராகு லாபத்தை அள்ளி கொடுப்பார். அப்படி முயற்சிகளில் ஒரு நேர்மை வேணும்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கடைபிடிச்சுக்கணும். கடைபிடிச்சிட்டா அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் அலைமோதும். இவங்களுக்கு மேஷ லக்னம் அண்ட் மேஷ ராசிக்கு கையோட அத்தனையும் விரயம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறதால இந்த மேஷ லக்னம் மேஷராசி அன்புள்ளங்கள் கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி நீச்சமாகிறார் இந்த புத்தாண்டுல. அதனால இந்த வேகம் கோவத்தை அறவே தவிர்க்கணும். சொந்த பந்தங்கள் வழியாக ஒரு கவனம், பார்ட்னர் வழியாகவும் முறிவு பிரிவு வராதபடி கவனமாக இருந்துட்டா இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். அண்டு விரயத்தை தவிர்த்துக்கணும். அவசியமான விரயங்கள் வரும். அவசியமான விஷயங்களுக்கு செலவு பண்ணிக்கலாம், கொஞ்சம் விரயம் பண்ணிக்கலாம். பட் அனாவசியமா பெருமைக்காக, புகழுக்காக, மரியாதைக்காக பண்றத இந்த மேஷ லக்னம் மேஷராசி அன்புள்ளங்கள் தவிர்த்தாலே இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டு. நான் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70% நன்மைகளை கொடுப்பேன். அடுத்து ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு மிக சிறப்பான ஏறுமுகமான ஆண்டாக இருக்கு. இவங்களுக்கெல்லாம் 95% மேல நான் வந்து மார்க் கொடுப்பேன். ஏன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும். பெரிய அளவுக்கு எதிர்பாராத தன வருவாய் அபரிமிதமா வரும். எதிர்பாராம கிடைக்கும். இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வேலை ரீதியாக ஒரு சம்திங் டிஃப்ரெண்டாலாம் பண்ணி கலைநயமிக்க வேலைகளை செய்து நூதன நுண்ணிய விஷயங்களெல்லாம் கவனிச்சு செஞ்சு பெரிய அளவுக்கு அந்தஸ்து, மரியாதை, லாபங்கள் உயரும்படி இருக்கும். எக்ஸலண்டா லாபம் வருங்க. பட் ஏறுமுகமா இருக்கும். எடுத்த உடனே கிடைக்காது. ஸ்டெப்பா வளர மாதிரி. ஸ்டார்ட் வித் ஸ்லோ ஸ்மால் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டார்டிங் அப்படி இருக்கும். இந்த இயர் முடிகிறதுக்குள்ள உச்சபட்ச பலன்களை இவங்க அனுபவிப்பாங்க. மிகவும் சிறப்பான ஆண்டு. பட் மற்றவங்க சூழல்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு வேண்டும். மற்றவங்க ஏமாத்துறவங்களா இல்லை நிலையற்றவர்களாக, நம்பகத்தன்மை இல்லாதவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதில் அப்போ விரயங்களை சந்திக்கிற மாதிரி ஆயிடும். மிக சிறப்பாக லாபங்கள் வர்றதை தக்க வச்சுக்கிறதுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட அஸ்ட்ரோமைன் தரப்பு அன்புள்ளங்கள் ஜெப தியானம் பண்ணிக்கங்க. அப்போ மற்றவங்களை எடை போட்டுருவீங்க. கரெக்டாக உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகும். எடை போடுறது வேண்டாம், நம்ம புத்தியை வச்சு அந்த உள்ளுணர்வே சொல்லும். இந்த ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு மிகவும் சிறப்பு. பல வழியில லாபங்கள் வரும். கலைநயமிக்க ஆண்டாகவும், அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். மேலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு தன வருவாய் வரும்னு இருக்கேன். அப்போ பங்குதாரர்களை முறைச்சிக்க வேண்டாம். ஏன்னா பெரிய அளவுக்கு தன வருவாய் வர்றதை நீங்களே கெடுத்துடுற மாதிரி ஆகிடும். ஒரு கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கணும். நான் அதை வந்து பொது பலன்கள்லையும் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூடு வரும். மற்றவங்க தான் ஒழுங்காக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதில் கோவப்பட்டு தடார்புடார்னு பண்ணீங்கன்னா வம்பு. ஆனால் பொதுவில் சுக்கிரன் நடிக்கும், பேசதான் செய்யும். கெட்டவனுக்கு கெட்டவன் பேசிடும், செயல்பாட்டில் இறங்க பயப்படும். அதனால ஓரளவு தப்பிச்சுக்கலாம். இந்த ஆண்டு மீண்டும் உங்களுக்கு அந்த பர்சன்டேஜை சொல்கிறேன். 95% நன்மைகளை அனுபவிக்க போகும் ஆண்டாக இருக்கு. பொது பலனை ஒட்டி நீங்கள் நடந்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த விஸ்வாச ஆண்டு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். ஆனால் நிலையற்றதாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அது என்ன சார் குழப்புறீங்க அப்படின்னா, ஆமாம், திடீர்னு நல்லது நடக்கும், திடீர்னு மாறும், சூழ்நிலை மாறும், பயம் வரும். பொதுவிலேயே நீங்களே புதன் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி புதனே இப்படி அப்படியும் உள்ளவர் தான். அப்படி அதில் வந்து நான் அந்த பொது பலன்கள் சொன்னதையும் பார்த்துக்கணும். ஏதாவது மற்றவங்க மதிச்சாக்க இந்த புதன் என்ன பண்ணணும், தன்னை ஒரு ராஜாவாகவே நினச்சிக்கும். ஜோதிட ரீதியாகவும் அப்படிதான். சூரியனை தாண்டி சூரியன் கொடுக்கக்கூடிய பலன்களை கூட புதன் கொடுப்பார். சூரியனை டம்மி பண்ணிடுவார் அப்படின்னு. ஏன்னா சூரியனே அடங்கிடும், அந்த மாதிரி வரும். ஆனால் சூரியன்கிட்ட தான் இந்த புதனும் சுக்கிரனும் அஸ்தங்கதம் ஆகிறது,
வக்ரமாகிறது, இப்படி அது வக்ர நிவர்த்தி இப்படின்னு அதோடையே இணைந்து போவார். பொதுவுல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பொண்ணு ஆப்டாலும் புதன் ஆப்டாதுன்னு. அதை எதற்காக சொல்றதுன்னா, சூரியனோட இணைந்து போறது. அதுவும் பச்சை கலர்ல அந்த கோள் லைட்டா தெரியும். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அறிவியல் ரீதியா தான் பெரிய இதை வச்சு தான் பார்க்க முடியும். இந்த கோளரங்கத்தில் உள்ள அந்த டெலஸ்கோப் மாதிரிலாம் வச்சு பார்த்தா தான் தெரியும். அதனால அதை சொல்லுவாங்க. ஸோ மிகவும் அதிர்ஷ்டம்னு ஏன் சொல்கிறேன்னா, 5 கூடைய சுக்கிரன் உச்சமாகிறது ப்ளஸ்ஸு. ஆனால் அவர் மாறி மாறி செயல்படுவார். அஸ்தங்கதம் ஆனார்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வீக்காக இருக்கும். சூரியன்ட்டு பவர் போகும். அப்போ அடுத்து புதன் புத்திசாலிங்கிறப்ப நீங்களே தலைவன் போல பெரிய ஆளாக பண்ணுவீங்க. சாது தான், நீங்கள் பயந்தாங்குழி தான். புத்திசாலித்தனம் ப்ளஸ் அப்படின்னா பயம் நெகட்டிவ். சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி திடீர்னு ஒரு மாதிரி பயம் வந்து வேகமாக செயல்படுற மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஆபத்து. ஏன்னா வேகம் கோவத்தை தவிர்க்கணுன்ட்டு பேசணும். பேச வேண்டிய இடத்துல பேசினாதான் லாபம் கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கணும். பயத்தால் விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இறங்கி நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க, அது வேற. இப்போ சேனாதிபதியாக சனி பகவான் வர்றதால இறங்கி வேலை செய்யணும். புத்திசாலிகள் அவ்வளவா வேலை செய்யாது. நைஸாக மற்றவங்கள வேலை வாங்கும். கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாரும் இந்த படிக்கிறது இதுக்கே சொல்லுவேன். ஆரம்பத்தில் படிப்பை பார்ப்பாங்க, லாஸ்ட்டாக பார்ப்பாங்க. இப்போ இடையில கொஞ்சம் பார்த்துட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி. ஒரு 15%லேருந்து 30% தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி ஜெயிக்க முடியும். பரீட்சை எழுதுறதும் அப்படி தான். இடையிலெல்லாம் ரீல் விட்டு எழுதி பாஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ அப்போ உழைப்பு இந்த ஆண்டு சிறப்பாக கொடுக்கணும். மேக்ஸிமம் உங்கள் புத்திசாலித்தனத்தை கிளட்டி வச்சிடணும். உழைப்பை அதிகப்படுத்திடணும். அப்படி பண்ணிட்டா இந்த ஆண்டு ஒரு 60% நன்மைகளுக்கு போல எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்களே சூழலை கெடுத்துக்கிறது, வேலை தொழிலை கெடுத்துக்கிறது, பாதகம் பிரச்சனை வர்ற மாதிரிலாம் பண்ணிக்கிற மாதிரி வந்துடும். நூதனமான விஷயங்கள்லையும் நீங்கள் ஈடுபடணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் இந்த தகுதிக்கு மீறிய வெற்றிலாம் கிடைக்கும். அது என்னென்னா மெடிடேட் பண்ணிக்கணும். இதை திரும்ப திரும்ப சொல்லுவேன். அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள். ஏன்னா 3ல் அந்த கேது வர்றப்ப அந்த ஞானத்துக்கான அந்த தன்மையை உணர முடியும். மெடிடேட் பண்ணுங்க, உங்கள் செயல்பாடுகளே அப்படி தெரியும். உள்ள தோணும், நினச்சா கரெக்டாக இருக்குது, அது போலயே நடக்குதும்பீங்க. அதனால இந்த 60%ங்கிறது அப்படியே தலைகீழ மாறி 90%ஆக கூட மாறும். அடுத்து கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இவங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது. மெடிடேட் பண்ணாதான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் நிலையற்ற தன்மை இவங்கள்ட்ட இருக்கும், குழப்பம் இருக்கும். இவங்களுக்கு பேசிக் டெண்டன்சியே குழப்பம். செய்யலாமா வேணாமான்னு குழம்புற தன்மை இருக்கும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும். மற்றவங்கள்ட்ட முறிவு பிரிவு வராதபடி பார்த்துக்கணும். பேசுறதுல அதிக கவனம். ஏன்னா 2ல் செவ்வாய் போல வேலை செய்யக்கூடிய கேது இருப்பதால உணர்ச்சி வசப்பட்டு பேசுனீங்கன்னாக்கா முறிவு பிரிவு வரும். உங்களுக்கு எப்போ கோவம் வரும்னே தெரியாது. பேச்சுலையும் எப்போ உஷ்ணம் அதிகரிக்கும், படார்னு பேசி வடுக்கு துடுக்குன்னு பேசுவீங்கன்னு தெரியாது. நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. பெரிய அளவுக்கு முறிவு பிரிவு வராதபடி பண்ணீங்கன்னா நல்லது. 9ஆம் இடத்துல 4 கோள்கள் இருக்கிறப்ப மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இல்லாட்டி ஒரே விரயங்களை சந்திக்கிற மாதிரி, வேலை தொழில் ரீதியாக இறங்கி வேலை செய்ய முடியலன்னு. ஏன்னா சந்திரன் அது மாதிரி மனசுக்காரன். மனசு ரொம்ப வீக்காக இருக்கும். உடல் வலிமையை விட மன வலிமை ரொம்ப முக்கியம். மனசு சரியில்லைன்னா உடம்பு சரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு அன்ஈஸியாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் ஒரு 40%லேருந்து 50% தான் கொடுப்பேன். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோள்கள் கெடுக்க முடியாதுன்னு இருக்கேன். நல்ல திசாபுத்தி இருந்தாலும் கொஞ்சம் மாறும். ஸோ இந்த ஆண்டு கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாத ஆண்டாக இருக்கு. எதுக்காக இருந்தாலும் போராட்டம், ஒரு மன பயம், இது என்ன நடக்குமோன்னு ஒரு பீதி, இதெல்லாம் இருக்கும். பெரிய அளவுக்கு காசு பணம் மரியாதை இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கிடைக்கல, வர மாதிரி இருந்துச்சு, கெட்டுப்போச்சு, இப்படி காணல் நீராக மாறுற மாதிரி இருக்கிறதால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. அப்போ தான் கோள்கள் கெடுக்க முடியாது. இல்லை முன்னமே தெரியும், பெருசாக எதிர்பார்க்க மாட்டீங்க. நான் சொன்னபடி இந்த 40-50%ங்கிறது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 90%ஆக கூட மாறிடும். அடுத்து சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும். நான் பொது பலன்களில் சொன்ன மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டா
பொதுவுல சிம்ம லக்னம் அண்ட் சிம்ம ராசிக்கு அந்த ஒரு தேஜஸ் இருக்கும். ஒரு பவர் இருக்கும். மத்தவங்க பார்த்து பயப்படுவாங்க. அதுக்காக நீங்க திமிரா, ஆணவம், அகங்காரமா பிஹேவ் பண்ணீங்கன்னா ஆபத்து. அது கொஞ்சம் தயாள குணம்லாம் சொல்லியிருக்கேன். அது மாரிலாம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்க, பெரிய அளவுக்கு புகழ், மரியாதை கெடாதபடி தப்பித்துக் கொள்ளலாம். இல்லாட்டி ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசி கெடுத்து விடுற மாரி. ஏன்னா 2மே ராஜாவாக சூரியன், மந்திரியாக சூரியன் வருது. அண்டு மேகாதிபதியாகவும் சூரியன் வருது. உங்க லக்னாதிபதியே வரார். அதனால நிலையற்ற தன்மை மாறி மாறிடும். மதிச்சவங்களே உங்கள அலட்சியப்படுத்துற மாரிலாம் வந்துரும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மத்தவங்க சூழலை விழிப்புணர்வோட சந்திக்கிறதுக்கு மெடிடேஷன் வேண்டும். முறிவு, பிரிவு, சிக்கல்கள் வராதபடி இருக்கிறதுக்கு, பகை, விரோதம், பிரச்சனைகள் வராதபடி இருக்கிறதுக்கு கவனமா இருக்கணும். பெரிய அளவுக்கு கடன் வாங்கி அதை செய்றேன், இதை செய்றேன்னு அந்த வேலை வேண்டாம். இது பல கோள்கள் 8ஆம் இடத்துல இருக்கிறப்ப எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வர்றத கெடுத்துக்கிற மாரி பண்ணிரும். பங்குதாரர்கள், லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும், அவங்கள்ட்டலாம் ஒரு இணக்கமான போக்கு. நீங்க உங்கள தாழ்த்திக்கணும். அப்படி சனி பகவான் போல இறங்கி வேலை செய்யணுன்ட்டேன். சேனாதிபதியா வர்றதால அதை ஃபிட்டப் பண்ணிக்கணும். உங்களால இறங்கி வேலை செய்ய முடியாது. மற்றவங்கள வேலை வாங்குற தன்மை, அதிகார துணி தான் வரும். அதை பார்த்துக்கணும். அண்டு பூர்வ பாக்கியாதிபதியும் நீச்சமாகறதால மெடிடேட் பண்ணலன்னா பிரச்சனைகள், அவமானங்கள், தோல்விகள் இப்படிலாம் சந்திக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ உங்களுக்கும் நான் ஒரு 40-50% நன்மைகளை தான் நான் சொல்லுவேன். பட் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது 2த்தையும் ஆட் பண்ண மாதிரி வந்துடும். நல்ல திசாபுத்தி இருந்தாலும் அடுத்து மெடிடேட் பண்ணுறப்போ கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு இருக்கேன். ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி நல்லா இருக்கார். அவங்க புத்தியை திமிரா வச்சுக்க கூடாது. தயாள குணமா தன்னை கரைத்து கொள்ளும் தன்மைப்படி இருந்தீங்கன்னா லாபத்தை நிச்சயமா பார்ப்பீங்க பங்குதாரர்கள் வழியா. இது எந்த விதத்திலையும் சந்தேகம் இல்லை. அப்படியே அது 90%. என்ன சார் 40-50% தான் நன்மைகள், நீங்கள் சூப்பராக இருக்குது இந்த ஆண்டுன்னு அப்படியே மாறும். அதனால் மெடிடேட் பண்ணிக்கங்க. அடுத்து கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு எப்படி இருக்கும், என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டுங்க. அப்படி ஒரு யோகமாக இருக்கும். நான் சொன்ன பொது பலன்களை கடைபிடிச்சிட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். பெரிய அளவுக்கு சூழலை, அதிரடி வெற்றிகளை பெறுற மாதிரி, சூழல்களை அப்படியே நம்மளுக்கு சாதகமாக மாற்றிக்கிற மாதிரி எக்ஸலண்ட்டாக இருக்கும். பரம திருப்தி கிடைக்கும் இந்த ஆண்டு. இருந்தாலும் உங்களுடைய இது புதன் இப்படியும் அப்படியும் உள்ள கோள். ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லி சில டைம் மற்றவங்கள பகைச்சிக்கிற மாதிரி, சூழலை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடும். கெட்ட தசாபுத்தி இருந்தாலும் நீங்கள் ஈகோவாக பிஹேவ் பண்ணீங்கன்னா, ஏன்னா ராஜாவாக மந்திரியாக சூரியன் வருது இந்த ஆண்டுக்கு. இந்த புதன் அப்படி தன்னை பாவிச்சுக்கோன்னு சொன்னேன்ல. இப்போ தன்னை பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் அந்த சூழலை கெடுத்துக்கிறது, பெரிய மனிதர்களை பகைத்து கொள்வது, அதனால் விரயங்கள், மன நிம்மதி குறைவை கொடுக்குற மாதிரி இருக்குது. நான் சொன்ன அந்த பொது பலன்களை கடைபிடிக்கிறது, மெடிடேட் பண்ணிக்கிறதுன்னு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆண்டு தப்பிச்சிக்கலாம். அதிரடி வெற்றிகள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். மற்றவங்க, சூழல், சொந்த பந்தங்கள் இவங்கள்ட்டெல்லாம் அனுசரித்து போகிறப்ப அது கிட்டத்தட்ட ஒரு 70%க்கு மேலேயே நன்மைகளாக மாறும். இல்லாட்டி அதுக்கு கீழே போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வேலை தொழில் ரீதியாக பாதகங்கள், பிரச்சனைகள் வர்றது, மற்றவங்களை நம்ப முடியாதபடி இருக்கிறது, கண்டங்கள் வர்றது, உங்கள் புத்தியை வச்சுக்கிட்டே தப்பான ஆளை நம்பி கெட்டு போகிறது, இந்த வயசு பசங்க தப்பான ஆளை இல்லை முறையற்ற ஒழுங்கற்ற ஆட்களை இணைத்து கொள்வது போலெல்லாம் வரும். இந்த ஆண்டு எச்சரிக்கையாக இருக்கணும். இருந்தாலும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதிரடி வெற்றிகள் கிடைக்கும். அதனால தான் கிட்டத்தட்ட 70% சொல்லியிருக்கேன். அந்த இல்லாட்டி கஷ்டம். நான் சொன்ன அந்த அறிவுறுத்தலை கடைபிடிக்கலைன்னா 70% சொன்னீங்க. என்ன சார் பாஸ் ஆகிறதுக்கு 40% கூட கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நொந்து போகிற மாதிரி ஆகும். ஏன்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன், சனி பகவான் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. சூரியனை பொறுத்து தான், பெரியவங்க மூத்தவங்களை பொறுத்து தான் நன்மை கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால பெரியவங்களை, மூத்தவங்களை, சூழலை பகைச்சிக்காதீங்க.
அடுத்து துலா லக்னம் அண்ட் துலாராசி என்புள்ளங்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு துலா லக்னத்துக்கு எக்ஸலண்ட்டான ஆண்டு. விபரீத ராஜயோகங்கள் ஏற்படும். பெரிய அளவுக்கு பேரு புகழ், நினைத்தது நடக்கும். வேற அளவு அதிர்ஷ்டம், தகுதிக்கு மீறிய வெற்றிகள், நன்மைகள், லாபங்கள் இதெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி எக்ஸலண்ட்டாக இருக்குது. பட் பொது பலன்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா சுக்கிரன்கிறது அசுர குரு. வேகம் கோபம் அதை கெடுத்துக்க கூடாது. வேகமே இருக்கக்கூடாது, கோபமே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு ஒரு மென்மையான தன்மைக்கு மெடிடேஷன் அவசியம். ஏன்னா இது அசுர குருங்கிறதால படார்னு பேசிவிடுவீங்க, தடார்னு பிகவ் பண்ணிடுவீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா நல்ல அபரிமிதமான தகுதிக்கு மீறிய நன்மைகள், வெற்றிகள் கிடைக்கிறத நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி ஆகும். இந்த ஆண்டு உங்கள் லக்னாதிபதி உச்ச வீட்டில் இருப்பார், எக்ஸலண்ட்டாக இருக்கும். பட் சூரியனை நம்பி தான் அவர் வேலை பார்ப்பார். பெரியவங்க மூத்தவங்க அனுசரிச்சுக்கணும். அவங்க டைரக்ஷன், அவங்கள்ட்ட பகை விரோதம் வராதபடி அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி பண்ணிங்கன்னா அபரிமிதமான லாபம் வரும். நானே ராஜா, நானே மந்திரின்னு பிஹேவ் பண்ணிங்கன்னா சுக்கிரன் அப்படி பண்ண வைக்கும். தெரியும் என்ன இவங்க பெரிய ஆள் அப்படின்னு பிஹேவ் பண்ணுவீங்க. அதுலேயும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் வேற பிறக்கிறதால மேலே உள்ளவங்களை அலட்சியப்படுத்துகிற மாதிரி ஒரு தன்மையும் வரும். கவனமாக இருங்க. பெரிய அளவுக்கு கண்டங்கள், பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய செவ்வாயும் நீச்சமாக இருக்கிறது மிகவும் சிறப்பு தான். குரு பகவானும் உங்கள் ராசியையே பார்ப்பார். அது மிகவும் யோகத்தை கொடுக்கும். உங்கள் முயற்சிகள் அப்படி பலிதமாகும். உருப்படா சாதாரண விஷயத்தை செஞ்சால் கூட அது பெரிய அளவுக்கு வெற்றி, பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு மாறும். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. உங்களுக்கெல்லாம் 95% நன்மைகள் வரும். அவ்வளவு மிக சிறப்பாக இருக்குது இந்த கோச்சாரம். நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா அங்கே உச்சபட்ச பலன்களை அனுபவிப்பீங்க. சேமித்து வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப் லாங்காக கவலைப்பட முடியாதபடி, கவலைப்பட வேண்டாத தன்மையில் பொருளும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். அடுத்து விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி என்புள்ளங்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இவங்களுக்கு மனக்குழப்பம் அதிகமாகும். உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, ரொம்ப வீக்காக இருக்குது, நான் ஏன் வாழ்கிறேன்னு தெரியல, அப்படி இப்படின்னு ஒரு குழப்பங்கள், பிரச்சனைகள், மனத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு பயம், என்ன செய்ய போகிறோம் நம்மளுக்கு அப்படிலாம் வீக்காக ஃபீல் ஆவீங்க. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு 40% நன்மைகளை தான் இந்த ஆண்டு சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த பொது பலன்களில் சொன்னபடி உங்கள் மனசை மாற்றிக்கணும். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி செவ்வாயாக வர்றது மோடுமுட்டி கோளாக இருக்கிறதால பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட வேகப்படுறதுக்கோ, பொதுவாகவே வேகம் கோபம் தவிர்க்கணும்னு பொது பலன்களில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பெரியவங்கள்ட்ட, அதுவும் தந்தை போன்று உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அரசியல்வாதிகள்கிட்டலாம் கவனமாக இருந்துக்கணும். கடுமையாக உழைக்கணும். பலனை எதிர்பார்க்காம உழைத்தாதான் இந்த ஆண்டு ஓரளவு அந்த பாஸ் மார்க் வாங்கி தப்பிச்சுக்கலாம். இல்லாட்டி நிலை தடுமாறும்படி தான் இருக்கும். எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். மனசில் ஒரு பயம், பீதி தான் வரும். அதனால தான் 40-50%ங்கிற கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அவனே 6ஆம் இடத்ததிபதியாகவும் வர்றது, நீச்சமாகிறது, ப்ளஸ் மைனஸ் போல தான். அதில் தான் 50-50. நல்ல தசாபுத்தி இருந்தால் ஓரளவு விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி எப்பா பெரிய கண்டம் தலைக்கு வந்தது, தலைப்பாகையோடு போணுச்சுப்பா அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கும். கெட்ட தசாபத்தியே நடந்துச்சுன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். மெடிடேட் பண்ணிங்கன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது. கண்டிப்பாக அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அபரிமிதமான அந்த ஞானத்தை கொடுப்பார். எப்படி அந்த சூழலில் பிஹேவ் பண்ணுறது, புதிய சூழல், புதிய விஷயங்கள்லாம் உங்களை அறியாமல் செய்வீங்க. அது சூப்பராக இருக்கும். உங்களை லவ் பண்ணுற மாதிரி ஆகும். இதே உங்கள் இயல்புபடி வெடுக்குன்னு கொத்திக்கிட்டு கொட்டுற மாதிரி, தேல் கொட்டுற மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு சிக்கல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு மிகவும் சுமாராக இருக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளவங்களுக்கு விஸ்வாவசு ஆண்டு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இவங்களுக்கு இந்த ஆண்டு ஓரளவு சிறப்பான ஆண்டு தான். உங்கள் வித்தை, திறமையை, முயற்சியை காட்ட தயங்கக்கூடாது. பார்த்துக்குவோம். லெதார்ஜிக்காக இருக்கக்கூடாது. அறிவாளிகள் அப்படி பண்ணுவாங்க. அடுத்து பெருசாகவும் உங்கள் அறிவை பயன்படுத்தாதீங்க. சூழலுக்கு ஏற்றபடி, மற்றவங்க சொல்கிறபடி
இணைந்து செயல்பட்டுக்கங்க. ஏன்னா உங்க லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால அண்ட் 5 குறையவன் நீச்சமாகறான். உங்க புத்தி சரி இருக்காது. மற்றவங்க சூழலோட இணைந்து செயல்பட்டுக்கணும். அறிவாளிகள் அப்படி செய்ய பயப்படுவார்கள். ஏன்னா அறிவாளிகள் பெருசா ஜெயிக்க மாட்டார்கள்னு சொல்லியிருப்பேன் பல வீடியோஸ்ல. புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள். ஏன்னா அறிவாளிகளுக்கு எல்லாம் தெரியும். அதனால அதில் உள்ள நெகட்டிவை பார்த்து பயப்படுவாங்க. அதில் உள்ள 80% பாசிட்டிவை பார்க்க மாட்டீங்க. அதனால இந்த ஆண்டு நான் ஏற்கனவே சொன்ன பொது பலன்களை ஞாபகம் வச்சுக்கணும். அறிவும் அகங்காரத்தை கொடுக்கும். இப்போ நான் சூரியன் போலே தான் இந்த ஆண்டு இருக்கு. சூரியன் தான் பிரதானமாக இருக்கிறார். 3 பொறுப்புகளை இருக்கார். நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மேட்டிமை குணம் இருக்குன்னு இருக்கேன். அதை கலட்டி விட்டேறீங்க. அது கடவுள் தான், கடவுள் கொடுத்த கிஃப்ட் இல்லை, கடவுள் போட்ட பிச்சை அப்படின்னு இறங்கிக்கிட்டு சூழலோடு இணைந்து செயல்படுறது, வரக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் முயற்சி பண்ணுறது, அவன் மேலே பாரத்தை போட்டு பெருசாக ஸ்க்ரூட்னைஸ் பண்ணாமல் சோம்பேறித்தனம் இல்லாமல் இந்த ஆண்டை நீங்கள் எதிர்நோக்கினீங்கன்னா 75% அண்ட் எபோவே உங்களுக்கு அந்த விஸ்வாவச ஆண்டு நன்மையை செய்யும். இதே நான் இது நம்மளால் முடியுமா, அறிவை வச்சுக்கிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு அப்படி பண்ணிங்கன்னா ஒரு 60% அப்படி போல் இறங்குற மாதிரி ஆகிடும். ஜாக்கிரதை. ஏன்னா இந்த அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள்னு சொன்னதெல்லாம் நாம வச்சுக்கணும். கடுமையாக ஓடணும், உழைக்கணும். ஏன்னா சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். மேலே உள்ளவங்க அதிகாரிகள், மூர்த்தவர்கள், தலைமை பொறுப்பில் உள்ளவங்க, தந்தை போன்று உள்ளவர்கள், இவங்க வழியாக தான் நன்மைகளை அடைய போகிறீங்க. அடக்கி வாசிங்க. அவங்க ஒன்று சொன்னாங்க, அவங்க தவறாக கூட சொல்லலாம். உங்கள் அறிவை காட்டி கெடுத்துக்காதீங்க. அறிவாளித்தனத்தை எப்போ பார்த்தாலும் காட்டிகிட்டு இருக்கிறதும் தப்பு தான். அறிவு ஆபத்தாக மாறும். இந்த ஆண்டு அடங்கிக்கங்க. சனி பகவான் போல் இறங்கி வேலை செய்யணும்னு இருக்கேன். பொது பலனில் பெரிய அறிவாளி மாதிரி மற்றவங்களை வேலை வாங்கிறது, ஆலோசனை கொடுக்கறது, மேம்புல் மேயறதுங்கிற மாதிரி பண்ண வேண்டாம். இறங்கி வேலை செஞ்சிங்கன்னா நான் சொன்னபடி ஒரு 70-75% மேலேயே வரும். இல்லாட்டி ரொம்ப குறையும். மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். நல்ல ஓவர் கான்ஃபிடென்ட் வரும், தைரியம் வரும். அது இந்த ஆண்டில் அது நடக்கும். அண்டு பெரிய அளவுக்கு களத்தில் இறங்கி விளையாடக்கூடிய தன்மை கொடுக்கும். பட் நான் பொது பலன்களில் சொன்னது பார்த்துக்கணும். உங்கள் லக்னாதிபதி சனி பகவான் சேனாதிபதியாக வர்றதால சோம்பேறித்தனம் ப்ரிடாமினண்ட்டாக வரும். நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். அண்டு தொடர் முயற்சியும் ரொம்ப முக்கியம். அடுத்து பெரிய அளவுக்கு முறிவு பிரிவு வராதபடி ஒரு கவனம் வச்சுக்கணும். ஏன்னா சர்ப்ப தோஷம் அந்த லிங்க் ஆகிறது. அண்டு குரு பகவானும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. முயற்சிகளில் ஒரு தடுமாற்றம், பகை, விரோதம், போட்டி, பொறாமைகள் இதெல்லாம் கொடுப்பார். இருந்தாலும் தொடர் முயற்சி, விடாமுயற்சி பண்ணுறப்ப அது விபரீத ராஜயோகமாக கண்டிப்பாக மாறும். உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதிக்கு மிகவும் யோகாதிபதி சுக்கிரன் உச்ச வீட்டில் இருக்கார். அண்டு 9 குடையவனும் சேர்ந்துருக்கான். ஆனால் அவங்க 2 பேரும் நிலையற்ற ஆட்கள். உச்ச வக்ரம் நீச்ச பலனை கொடுக்கும், நீச்ச வக்ரம் உச்ச பலன். எப்போ பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும், எப்போ பூர்வ புண்ணியம் வேலை பார்க்கும்னே தெரியாது. அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது. டோட்டலாக இறங்கி வேலை செய்யணும். உங்களை மீறி அந்த வேகம், கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு மகர லக்னம் அண்டு மகர ராசிக்கு. ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தான் உச்சமாவார். அது 7ஆம் இடத்துல அப்படியே கடகத்தில் நீச்சமாகி உங்கள் ராசியை பார்க்கறதால ஒரு என்ன சொல்கிறது, அடிதடி போல் ஒரு ரொம்ப ஃபோர்ஸாக பேசாமல் சாதாரண அறியாமையால் ஏதாவது சைலண்ட்டாகவே ஏதாவது தவறு பண்ணிடுறது, தப்பு நடக்கிறதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு இழப்பை கொடுக்குற மாதிரி ஆகும். அதனால் கடுமையான முயற்சி வேண்டும். சும்மா உட்காரக்கூடாது. உடம்பையும் பார்த்துக்கணும். பெரியவங்க, மூத்தவங்க அவங்கள்ட்டையும் அனுசரித்து நடந்துக்கிட்டீங்கன்னா, அவங்கள பகைச்சிக்காம அவங்கள்ட்ட முறிவு பிரிவு வராதபடி இருந்துட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா சூரியன் தான் 3 பொறுப்புகளை ஏற்றுக்கிறார். ராஜாவாக, மந்திரியாக, மேகாதிபதியாக வருகிறார். கவனமாக இருக்கணும். அண்டு பெரிய அளவுக்கு நெகட்டிவ்னு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த வேகம், கோவம் அது ஃபோர்ஸாக வராது. உங்களுக்கு சைலண்ட்டாக உங்களை அறியாமல் ஏதாவது வெடுக்குன்னு அபத்தமாக தப்பாக பேசிடுவீங்க. அதுக்கு மெடிடேட் பண்ணால் தான் தப்பிக்க முடியும். உங்களுக்கான சதவீதம்னு எடுத்துட்டிங்கன்னாக்கா
நான் சொன்னபடி நடந்தீங்கன்னா ஒரு 60% மேல. இல்லாட்டி பாஸ் ஆகுறதே கஷ்டம். அப்படிங்கிற மாரி வரும். ஜாக்கிரதை. அடுத்து கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆண்டு இவங்களுக்கு எதிர்பாராத தன வருவாய்கள் மிக சிறப்பாக வரக்கூடிய ஆண்டு தான். ஆனா இவங்க அதை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதுல கவனமாக இருக்கணும். பெரிய அளவுக்கு முறிவு பிரிவு வராதபடி கவனிக்கணும். ஏன்னா ராகு கேது அதை கண்டிப்பாக கொடுப்பார். புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் சில சிக்கல்கள் முறிவு பிரிவை ஏற்படுத்துகிற மாதிரி வரும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். பேசக்கூடாத இடத்துல பேசி இழப்பை சந்திக்கிற மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் கவனம் தேவை. ஏன்னா 5, 8 கூடைய அந்த புதனும் அங்கே இருக்கிறார். 4, 9 அந்த பூர்வ பாக்கியாதிபதியே பாதகாதிபதியும் வர்றான். எதிர்பாராமல் பேசக்கூடாதுன்னு நினச்சி பேசிவிட்டேன் செஞ்சு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உங்கள் லக்னாதிபதி சனி பகவான் வேலைக்காரன் தான். சனி நீங்கள் இந்த 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 ஆண்டு சூரியன் தான் வலுக்கிறார். 3 பொறுப்புகளை வச்சுக்கிறதால அறியாமையால் உங்கள் ஆணவம் அகங்காரம் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு கான்ஃபிடென்ட்டில் செயல்பட்டு சூழலை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு, தன வருவாய் பேரை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. லாபம் அபரிமிதமாக குரு பகவான் கொடுத்தாலும் அதை விரயம் பண்ணுறது இல்லை. அந்த பொருளை எப்படி டீல் பண்ணணும்னு அந்த பாதச்சனியை அதை மாதிரி பண்ணிட்டு இருப்பார். அண்டு முறிவு பிரிவை ஏற்படுத்துகிற மாதிரி இவர் இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான ஆண்டு தான். ஒரு பாஸ் ஆகிறதுக்கே நல்ல மெடிடேட் பண்ணி சரி பண்ணிக்கணும். பணம் வரும், காலி பண்ணிடுவீங்க. தன வருவாய் வரும், காலி பண்ணிடுவீங்க. அதனால தான் சுமாரான ஆண்டு. வந்ததை இழந்துட்டோமே, கெடுத்துக்கிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அளவானபடி சிந்திச்சு பேசி செயல்பட்டு வரக்கூடிய லாபத்தை டக்குன்னு சேமித்து வச்சிருவீங்க. அப்படி ஒரு திருப்தியாக இருக்கும். இல்லாட்டி அப்படியே விரயமாயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு மட்டுமே நல்லா இருக்கிறதால தான் உங்களுக்கு ஒரு பாஸ் ஆகலாம். ஒரு 50-60% வச்சுக்கலாம். 50 to 60. பட் நான் சொன்னபடி நடக்கலை அப்படின்னா சனி பகவானும் ராகு கேதுவும் இந்த ஆண்டு டோட்டலாக கெடுத்து விட்டு ஃபெயில் ஆக்கி விட்டுருவார். ஜாக்கிரதை. அடுத்து மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கு இந்த விஸ்வாசு ஆண்டு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இவங்களுக்கு பலவிதமான கன்ஃபியூஷன், குழப்பங்கள், என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையேன்னு குழம்புற மாதிரிலாம் சூழல் வரும். கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கோங்க. இதுதாயா சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா மெடிடேஷன் தியானம் தான் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வும்ப உங்களுக்கு ரொம்ப அவசியம். உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் நல்லா இல்லை. அண்டு இப்போ நீங்கள் ஜென்ம சனியில் வேறு இருக்கீங்க. உடம்பு எதிர்பாராத பிரச்சனைகள், ஏற்கனவே வச்சுருந்த லாபத்தெல்லாம் உடம்பை சரி பண்ண நிம்மதி சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுற மாதிரிலாம் சூழலை கொடுக்கும். பெரிய அளவுக்கு அதிரடி வெற்றிகள் நன்மைகள் கிடைக்கிறதுக்கு சில காரியங்கள் அந்த தீவிரமாக செயல்படுறதுக்கும் மெடிடேஷன் வேணும். இல்லாட்டி குழம்பிக்கிட்டே செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்து இழப்பை சந்திக்கிறது, செய்யக்கூடாததை செஞ்சு இழப்பை சந்திக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் வாய்ப்பாக ஏற்படுத்தி தந்துடும். ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அகலக்கால் வைக்கிறது, பெரிய அளவுக்கு ஏற்கனவே வச்சிருக்கிற லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி எந்த காரியத்திலையும் ஈடுபடாமல் ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப ஈகோ இல்லாமல் செயல்பட்டுக்கணும். மற்றவங்க சொந்த பந்தங்களோட இணைந்து செயல்படணும். தொழில் வேலை ரீதியாக கண்ணும் கருத்துமாக இருக்கணும்பாங்க. ரொம்ப மிக எச்சரிக்கை உணர்வோடு இருந்தாக்க இந்த ஆண்டு ஏதோ பாஸ் ஆகிடலாம். இதை சொல்லுவாங்கல்ல, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுப்பா, பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு தப்பிச்சுக்கலாம். இந்த ஆண்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அந்த பூர்வ பாக்கியமும் கெடுது. ஒழுங்காக நீங்கள் மெடிடேட் பண்ணுவீங்களாங்கிறதும் டவுட்டு. அண்டு ஒரு நிலையற்ற அதிர்ஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் மீன லக்னம் மீன ராசியே சேஃப்டி ப்ளே பண்ணக்கூடிய ராசி. எதுக்குடா வம்பு, இருக்கிறது கெடுத்துக்க வேணாம். அப்படியே அவசியமாக இந்த ஆமை மாதிரி லைட்டாக அப்படி தலையை நீட்டுறது ஒரு சேஃப்டிக்கு உள்ளே இழுத்துக்கிறது, ஏதாவது பிரச்சனைன்னா. அந்த மாதிரி தான் உங்கள் பிஹேவியரே இருக்கும். இந்த ஆண்டும் அதை மாதிரி தான் பிஹேவ் பண்ணிக்கணும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அறியாமலேயே உங்கள் காரியங்கள் மிக சிறப்பாக நீங்கள் செய்து ஒரு இனம் புரியாத ஒரு திருப்தி, சந்தோஷம், எதிர்பாராத வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும்.
நன்றி அன்புள்ளங்களே. இதுவரையிலும் இந்த 12 ராசிகளுக்கு அந்த விஸ்வாவசு ஆண்டு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்த்துருக்கோம். உங்க உணர்வுகள், எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் சூழல்களையும் ஒரு முறைப்படுத்தி கொள்ள என்னுடைய அறிவுறுத்தல் உதவும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.